இல்ல பரபரப்பா ஷூட்டிங் நிறைய அப்டேட் கேட்டாங்க. இல்ல அப்டேட் கொடுக்கலாம், ஆனா ரொம்ப டூ ஏர்லிங்கிறனால தான் எதுவும் கொடுக்கல. ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே வந்து இன்னும் கரெக்டான டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமாமா, பயங்கரமா திட்டுறானுங்க. அது சும்மா கலாய் தான், அதான் சும்மா ஜாலியா தான் பண்ணது. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே கரெக்டான டைம்ல எப்போ வரணுமோ வரும். இப்போ வந்து ஆமா நிறைய பெரிய அதாவது போஸ்டா ரொம்ப பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு படம் அது. இப்போ கூட ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. நடுவில் ஒரு சின்ன கேப்பு, என்னோட பசங்க படம், அதனால நான் வந்து இதுக்கு கலந்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன அப்டேட் வேணும் உங்களுக்கு? படத்தை சார்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும். இல்ல அதெல்லாம் இப்போ ரொம்ப டூ ஏர்லி. அதெல்லாம் வந்து எப்படியும் மே ஆயிடும். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சார் அதே மாதிரி ஜென்டில்மேன் படம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும் படம் இது இந்த மாதிரி இருக்கு. இது ரீமேக்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா தான். இது ரீமேக் மாதிரியா? அதுக்கு படம் பார்த்து சொல்லுங்க. டபுள் ஆக்ஷன் ரெண்டு விஜய் வச்சிருக்கோம். நீங்க அதுல நீங்க பார்த்தோன்னே க்ளோன் எல்லாம் சொல்றீங்க. படம் பார்த்துட்டு என்னவா இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் 29th இருந்து ஷூட் போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால தான் அம்பானி சாரோட மேரேஜ்ல விஜய் சார் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி உங்களை டேக் பண்ணி நிறைய அந்த மீம்ஸ்கள். இல்ல அது விஜய் சார் அது அவங்க பர்சனல். ஸோ அதனால பட் ஆனால் அவர் 24/7 எங்க கூட தான் இருக்கார். அதனால ஷூட்டிங் தான் பரபரப்பா போயிட்டு இருக்குங்கிறதுனால அவருக்கு இப்போ அதான் ஒரு இந்த மாசத்தோட ஆக்சுவலி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஷெட்யூல் மட்டும்தான் இருக்கு, அதோட படம் முடிஞ்சிடும். சாங்ஸ் எத்தனை சார்? ஏன் இப்பவே வேணும் உங்களுக்கு? கேட்டு என்ன பண்ண போறீங்க? நிறைய இருக்கு, சாங்ஸ் நிறைய இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இல்ல நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய சிறப்பு தோற்றம்லாம் இப்ப சொன்னா அது சிறப்பு தோற்றமே இல்லையே. அதனால வந்து தெரியல, பாருங்க நீங்க. அது இது வரைக்கும் நாங்க இன்னும் பெருசா அதுக்கான இல்ல கேரக்டர்ஸா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதனால நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பர் ஈஸி டு ஒர்க் வித். அது ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேருமே. ரொம்ப கூலா இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிஜமாவே அஜித் சார் கூட பண்ணும்போதும் சரி, விஜய் சார் கூட பண்ணும்போது பயங்கர பயமா இருக்கும் ஆரம்பத்துல. பட் ஆனா வந்து அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் சரி, அந்த டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கூலா ஆக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட இருந்து ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரெண்டு பேருமே இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித் போத் ஆஃப் தெம். உங்க படத்துக்கு அப்புறம் என்ன ஒரு படம் தான் சார் நடிக்க போறேன்? இல்ல அது தெரியல. ஆமா அதான் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அந்த நோட்டீஸ் அவர் அறிக்கை பார்த்து தான். இல்ல அஸ் அ ஃபேன் நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கறது ஆசை. அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தா சூப்பர், ரொம்ப சந்தோஷம் தான். இல்ல இது இப்ப டூ ஏர்லி டு சேங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து நாங்க எல்லையெல்லாம் போய் நிறைய ஒர்க் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லாம் நிறைய சிஜி ஒர்க் இருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனிஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபில்மா வரும். அதனால வந்து எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சுதான் நாங்க வந்து எப்போ எது வரும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம சிஜில நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும், அதை சேஞ்ச் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி டெக்னிக்கலா இல்ல அப்டேட் ஒரு போஸ்டர் வேணும்னா விட்டுடலாம், அது சாதாரணமா இருக்கும். பட் ஆனா ஒரு ப்ராப்ளி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒன்னு விடலாம்னு சொல்லி தோணுது. இவர் என்ன ஸ்பெஷல்? அவர் நம்பிக்கைலாம் மாட்டாங்க இவங்க விஜய் சாருக்கு. மற்றபடி டான்ஸ் ஸ்பெஷல். Thank you.